தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் திருப்பாண்டி பதிகத்திலிருந்து ஓர் அருமையான பாடல். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி, கழிவில் கருணையை காட்டி, கடிவினை அகற்றி, பழமளம் பற்றறுத்து ஆண்டவன் பாண்டிப் பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே. பாடல். அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி. யார் அழுத்தினான் ஆனந்தத்திலே? பாண்டிப் பெரும் பதம் சிவபெருமான். சிவபெருமான் மாணிக்கவாசகரை அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி. ஆனந்த வெள்ளம், அதற்கு ஆதி அந்தம் என்று கிடையாது. அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி. அந்த ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறார் மாணிக்கவாசகர். ஆனந்த வெள்ளத்தில் கொன்று போய் ஆனந்தத்தில் சேர்த்தவர் சிவபெருமான். ஆனந்தத்தை, அழிவில் ஆனந்தத்தை மாணிக்கவாசகரிடம் சேர்த்தவர் சிவபெருமான். மாணிக்கவாசகரிடம் மட்டுமல்ல, அனைத்து அடியார்கள் உள்ளத்திலும் அந்த ஆனந்தத்தை சிவபெருமான் சேர்ப்பார். இதை அம்மானை பாடலோடு ஒப்பிட்டு பார்ப்போம். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி, கல்லை பிசைந்து கனியாக்கி கருணை வெள்ளத்தில் அழுத்தி வினை கடிந்த வேதியன் சிவபெருமான். அந்த பாடலையும் திரு அம்மானை பாடலையும் திருப்பாண்டி பதிக பாடலையும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆனந்த வெள்ளத்தில் அழுத்தி, ஆனந்த கடலில் அழுத்தி, அடியார்களை ஆனந்த கடலில் வைத்திருப்பான் சிவபெருமான். அதைத்தான் அழிவின்றி நின்றதோர், அழிவின்றி நின்றதோர் ஆனந்தம், ஆனந்த வெள்ளத்திடை அழுத்தி, கழிவில் கருணையை காட்டி, நிலைத்த கருணை, கருணை கடல் சிவபெருமான். அடியார்களுக்கு நிலைத்த கருணையை காட்டி, எந்த குறைவும் கிடையாது, நிரந்தரம் நிரந்தரம், நிலை கொண்ட எக்காலத்திற்கும் நிலையான கருணையை காட்டி, கழிவில் நிலைத்த கருணையை காட்டி, கடிவினை அகற்றி, அடியார்களது கஷ்டங்களை எல்லாம் அகற்றி, துன்பங்களை எல்லாம் அகற்றி, வருத்தங்களை எல்லாம் அகற்றி, அவர்களது அகப்பகை புறப்பகை எல்லாம் அகற்றி, அகப்பினி புறப்பினி எல்லாம் அகற்றி, வினை கடிந்து, கடிவினை அகற்றி. எப்படி? முதலிலே ஆனந்தம் தருகிறார். அளவிலா ஆனந்தம் அருளி, முதலிலே ஆனந்தம் தருகிறார், கருணை பொழிகிறார். அதற்கடுத்து அடியார்களை அண்டி இருக்கின்ற தீவினைகளை எல்லாம் போக்குகிறார். அதற்கெல்லாம் மேலாக அடுத்த வரி, பள்ள மலம் அறுத்து பற்று அறுத்து ஆண்டவன். பல வினைகள், அதாவது முந்தைய பிறவி தீவினைகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. அதாவது முத்தி நெறி அறியாத மூர்க்கனொடு முயல்வேனை பத்தி நெறி கொடுக்கிறார். பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம். முந்தைய பிறவிகள் பழைய வினைகள் எல்லாம் தீரும் வண்ணம். அதுதான் இங்கு
பழமளம். பழமையான முந்தைய முற்பிறவியுடைய மலங்கள், முற்பிறவியோடைய தீங்குகள், முற்பிறவியோட குறைகள் எல்லாம் தீர்ப்பார். பற்று அறுத்து ஆண்டவன் இந்த பிறவியில் இந்த பசு, இந்த ஆன்மா பற்றுகளில் இருந்தாம் விடுபடுவதற்கு கருணை புரிவான், அருள் புரிவான். அதைத்தான் பழமளம் பற்று அறுத்து ஆண்டவன், அடியார்களை ஆண்டவன். யார்? பாண்டி பெரும்பதம். பாண்டி பெரும்பதம் சிவபெருமான். பாருங்கள், வரிசையாக ஆனந்தத்தை கொடுக்கின்றார், கருணையை பொழிகின்றார், தீவினைகள் போக்குகின்றார், முந்தைய பிறவி வினைகளும் போக்குகின்றார், இந்த பிறவியில் தீவினைகள் ஏற்படாது காக்கின்றார். அடுத்து பாருங்கள், அருமையான வரி. முழுதுலகும் தருவான் கொடையே. உலகாளும் வல்லமையை இறைவன் தருவான். அதான் நாள் உலகாள்வோம், உலகாளும் வல்லமையை இறைவன் தருவான். எப்படி கோளறு பதிகத்திலே கடைசி பாடல் வருகிறதல்லவா, அப்படி உலகாளும் வல்லமையை ஆண்டவன் தருவான். முழுதுலகும் தருவான் கொடையே. இந்த உலகத்தை ஆள்கின்ற தன்மை, தலைமை பண்பு, ஊரை ஆள்கின்ற, உலகத்தை ஆள்கின்ற தலைமை பண்பு, அனைத்து குணங்களையும் இறைவன் தருவான். உலகும் தருவான், முழுதுலகும் தருவான். முழுதுலகும் தருவான் கொடையே. சென்று முந்துமிட. முன்னாடி போங்க ஐயா, முந்துமிடே, முந்தி போங்கள், முன்வரிசைக்கு போங்கள். அடியார்களோடு சேர்ந்து கலந்து இறைவனை பாடி முந்துங்கள், திருவடியை நாடி முந்துங்கள், இறையருளை நாடி முந்தி செல்லுங்கள். எதற்கு முந்தி செல்ல வேண்டும்? அளவிலா ஆனந்தம் ஒன்று, அளவிலா கருணை, கருணை கடல். 3 தீவினைகள் எல்லாம் தீரும், முற்பிறவி வினைகள் தீரும், இம்மையிலே வினைகள் இல்லாது இருக்கும். அதற்கெல்லாம் மேலாக முழுதுலகும் தருவான் கொடையாக. சென்று முந்துமிடோ, சேருங்கள், கிளம்புங்கள், பஞ்சாட்சர மந்திரத்தோடு கிளம்புங்கள். முழு மனதையும் இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள். இறைவன் மீது அன்பு கொள்ளுங்கள். அன்பினால் கசிந்து உருகுங்கள். ஊன் உருக, என்புருக, உள்ளம் உருக, உள்ளத்தில் இருக்கின்ற அன்பு இறைவன் மீது உருக. இறைவனை வணங்கி வாருங்கள். பாண்டி பெரும்பதத்தை வணங்கி வாருங்கள். திருவாசகம் படித்து வாருங்கள். இந்த குறிப்பிட்ட நலன்களெல்லாம் அடியார்களுக்கு கிட்டும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த திருவாசகம் மிகுந்த பயனளிக்கும். திருவாசகம் தொடர்ந்து படிப்போம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.